மக்களை காக்குது வாக்களி போடம்மா. வாக்களி போடையா பார் மக்களை காக்குது வாக்களி போடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டலை காக்குது வாக்களி போடையா. அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. துணிச்சதா கைகள் கொடுத்து செவந்ததா இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல வந்தது வாக்களி போடை. சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளருமான அறிவிச்ச திரு எஸ் தமிழ்மணி நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் படித்தவர், பண்பாளர். உங்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து இன்றைக்கு மத்தியிலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு பெற்றுத்தர ஒரு நல்ல அற்புதமான வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் திரு தமிழ்மணி அவர்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், தாய் குலத்தின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். இது கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது திருச்செங்கோடு நகரமே குலுங்கி கொண்டிருக்கின்றது மக்கள் வெள்ளத்தில். ஏன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்துல அருமை சகோதரர் திரு தங்கமணி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நாமக்கல்ல தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இப்ப திருச்செங்கோடு மையமாக வைத்து 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற இன்றைக்கு பொதுமக்கள், வாக்காளர் மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்களோடு பிரம்மாண்டமான இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் இன்றைக்கு வெற்றி விழா கூட்டமாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். இந்த 2 இடத்தில் நாமக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் சரி, இங்கே திருச்செங்கோட்டில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் 2 இணைத்து பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடு போல் இந்த கூட்டம் காட்சியளிக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள். நியாயம் எங்கே இருக்கின்றதோ அங்கே மக்கள் இருக்கின்றார்கள். தர்மம் எங்கே இருக்கின்றதோ அங்கே மக்கள்
நம் பக்கம் இருக்கின்றார்கள். ஆகவே வெற்றி நம் பக்கம் இருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 3 ஆண்டு கால ஆட்சி. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தால் என்று மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, எங்கே பார்த்தாலும் அதிகார மையங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. 2011க்கு முந்தைய எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சி, திமுக 3 ஆண்டு கால ஆட்சி, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். 11க்கு முந்தி எப்படி, 21க்கு பின்பு எப்படி, இதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரம் ஆட்சியாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடந்த வண்ணம் அன்றாட நிகழ்வுகள் பத்திரிகையில் ஊடகத்திலும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. என்றைக்கு விடியா திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான கொலை, நகைகளை அபகரித்து பணத்தை திருடிக்கொண்டு முதியோர்களை விட்டு வைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கின்றார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கையிலாகாத அரசாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, தமிழகம் வளர்ச்சி பெற்றது, தமிழகம் ஏற்றம் பெற்றது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு சட்டம் மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. ரிக் தொழில் இங்கே திருச்செங்கோட்டில் வைத்து வடநாட்டிலே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிக்கு சுமார் 20 பேர் பணி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆக லாரி தொழில், ரிக் தொழில் ரெண்டும் டீசல் விலையினால் சரிந்து விட்டது. இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை.
இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு லாரியுடைய விலை உயர்ந்து விட்டது, உதிரிப்பாங்கள் விலை உயர்ந்து விட்டது. டீசல் ஒரு புறம் விலை உயர்வு, அதனுடைய உதிரிப்பாங்களுடைய விலை உயர்வு. இப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் தான் இந்த தொழில் நடந்து விட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டீசல் விலை உயரலாமல் பார்த்துக்கொண்டோம், டீசல் விலை உயராமல் பார்த்துக் கொண்டோம். விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசு 2 வரி போட்டிருக்குது. மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து டீசலை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க, அதனுடைய விலை குறைவு. 70% இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கு வரி வைத்து இன்றைக்கு வெளியிலே வருகின்ற பொழுது சுத்தகரித்து எண்ணெய் பெட்ரோல் டீசல் வருகின்ற பொழுது 70% அதிகரிக்கிறது, அதுக்கு வரி போடுகின்றார்கள். அப்போ இந்த டீசல் பயன்படுத்துகின்ற லாரி தொழில் மீனவ மக்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். டீசல் விலை உயர்வினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவது இந்த டீசல் விலை உயர்வால். எல்லா மக்களும் எல்லா பொருளும் வாங்க வேண்டி இருக்குது. அந்த பொருள் எல்லாம் லாரியில் மூலம் தான் வருது. இந்த லாரியில் மூலம் வருகின்ற பொழுது இந்த டீசல் விலை உயர்வால் வாடகை உயர்கிறது. வாடகை உயர்கின்ற பொழுது அதில் வர்ற சரக்கு உயர்கின்றது. நீங்க போய் கடையில் பொருள் வாங்கினீங்களா, லாரியில் வந்து அந்த பொருள் இறங்குது. அந்த பொருள் வந்து இறங்கின்ற பொழுது இந்த சரக்கு கட்டணம் உயர்கின்ற பொழுது அதை பொருளை நாம் வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விடுகிறது. ஒவ்வொரு பொருளும், எந்த பொருளுமே தானாக வந்து விடுவது கடைக்கு. ஆக ஒவ்வொரு பொருளும் லாரிகள் இன்றைக்கு மூலமாகத்தான் வருகிறது. ஆக அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. அதையெல்லாம் மத்திய மாநில அரசு கண்டுகொள்வதில்லை. நாங்கள் எவ்வளவு முறை நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம், தொலைக்காட்சியில பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் பேசினோம். ஆனால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் டீசல் விலை குறைப்பதாக இல்லை, அதற்கு மாறாக விலையை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்றைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விற்குது. 34 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தால் எப்படி இந்த லாரி இயக்குவார்கள்? ஆக இந்த லாரி கட்டணம், லாரியுடைய வாடகை உயர்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து பொருளுடைய விலை உயர்வு. கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு செங்கல் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் லாரியில் தான் கொண்டு வரணும், மணலை கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், எம்சேண்ட் கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், கம்பி கொண்டு வரணும் லாரியில் தான் வர வேணும், ஜல்லி கொண்டு வரணும் லாரியில் தான் வரணும். அப்ப டீசல் விலை உயர்கின்ற பொழுது வாடகை உயர்ந்து, வாடகை உயர்ந்தா அதோடைய பொருளுடைய விலை உயர்வு. இந்த பொருளுடைய விலை உயர்வு. அத்தியாவசிய பொருள் விலை உயர்க்கும் இந்த டீசல் தான் காரணம். சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த கட்டுமான பொருளுடைய விலை என்ன என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவுல தான் வீடு கட்ட முடியும், நிஜமா வீடு கட்டவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு டன் கம்பி 30,000 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய நிலவரம் அது 75,000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்குது ஒரு டன் கம்பி. செங்கல் விலை உயர்வு, எம்சாண்ட் விலை உயர்வு, மணல் விலை உயர்வு, ஜல்லி விலை உயர்வு. இப்படி விலை உயர்வினால் இன்றைக்கு கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு வீடு கட்டுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுகின்ற நிலையே மாறி போய்விட்டது. அவர்கள் கனவுல தான் வீட்டை கட்டி பார்த்துக்கணும். அதோட இந்த கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதோட அறிக்கை வாயிலாக வெளியிட்டேன். ஆனால் இன்று வரை அத்தியாவசிய பட்டியலில் இந்த கட்டுமான பொருட்களை சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இந்த பகுதியில் கோழி வளர்ப்பு அதிகம். இன்னைக்கு முட்டை உற்பத்தி அதிகமா இருக்குது. இதுக்கு மூலப்பொருள் மக்காச்சோளம். அதில் இருந்து அதுக்கெல்லாம் இந்த கோழிகளுக்கு தீவனம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் விலை உயர்ந்துட்டது. ஆனா அதற்கு தக்கவாறு முட்டை விலை உயர்வு. ஆக இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால்
அனைத்து தர மக்களும் பாதிக்காத அளவிற்கு அரசு செய்கின்றதா ஒரு திறமையான அரசு, ஒரு நல்ல அரசு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து பேசி, சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அப்படி எந்த ஒரு தொழில் பாதிக்கப்பட்ட பொழுதும் அவளை அழைத்து பேசுவது கிடையாது. அதே போல இன்னைக்கு சேகோத்தூர் இங்கே மரவள்ளி கிழங்கு அதிகமாக பயிரிடுகின்ற பகுதி, அந்த பயிரிடுகின்ற விவசாயிகள் லாபத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சி விழுகின்ற பொழுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது எந்தெந்த பகுதியிலே இந்த மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கை தாக்குகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு அனுப்பி மரவள்ளி கிழங்கை ஆராய்ந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கைத்தறி, இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி, அவை இரண்டு தொழிலுமே சரிவடைந்து விட்டது. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதிகமான பேர் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தொழில் ஈடுபட்ட வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த அவல ஆட்சியிலே அதாவது விசைத்தறி தொழில் இன்னைக்கு குமராவளையும், சங்ககிரி, திருச்செங்கோடு, எடங்கல சாலை இப்படி பல்வேறு பகுதியில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இந்த பகுதி தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த தொழில் எல்லாம் இன்னைக்கு நசிந்து சரிவடைந்து இருக்கின்றது. இன்னைக்கு குமராவளையம் மற்றும் சங்ககிரி, இடங்கசாலை பகுதியில், திருச்செங்கோடு பகுதியில் பல விசைத்தறி உரிமையாளர்கள் இன்றைக்கு இந்த விலை வீழ்ச்சியால், இந்த தொழில் சரிவால் அவருடைய தறிகள் எல்லாம் எடைக்கு போட்டு வாழ வேண்டிய அவல நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடியும். நம்முடைய சகோதரர் நம்முடைய தங்கமணி அவர்கள் சட்டமன்றத்தில் அழகாக பேசினார். ஆகவே இன்றைக்கு அவருடைய தொகுதி குமராவளையம் தொகுதி, இங்கே இருக்கின்ற திருச்செங்கோடு, நம்முடைய சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே விசைத்தறி தொழில் இருக்கின்றது. இந்த விசைத்தறி தொழில் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நூல் விலையால். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விசைத்தறி தொழிலை காக்க வேண்டும். பல லட்சம் பேர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகவே அவர்கள் அந்த தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுகின்ற காரணத்தினாலே அந்த தறிகள் எல்லாம் எடைக்கு போடுகின்ற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு ஏதாவது இந்த தொழில் சிறக்க, சரிவடையிலிருந்து மீட்க ஏதாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தால், ஆனால் விடியா திமுக ஆட்சியில் செவடங்காத சங்கோதர் மாதிரி எதையுமே கண்டுகொள்ளாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு விலையில்லா வேஷ்டி சேலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற விலைக்கும் உரிய நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்தோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் 2021 சரியான ஆர்டர் கொடுக்கல. அதனால வேலைவாய்ப்பு தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். 2024 தரமான நூல் கிடைக்கல. அதனால இப்பொழுதும் அந்த தொழில் சரிதுதான் இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு மலரும். அப்பொழுது இந்த தொழில் செழிக்கும், வளரும். அதோட இந்த விசைத்தறிக்கு மின் கட்டணம் வேற உயர்த்திட்டாங்க. நீங்க ஓட்டாலும் ஓட்டாட்டியும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு மின் கட்டணம் கட்ட வேண்டும் என்று ஒரு நிரந்தர கட்டணத்தை நிர்ணயித்து விட்டார். அதனால் பல பேர் பாதிக்கிறாங்க.
மின் கட்டணத்தால் கடுமையாக இந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதோட நூல் விலை உயர்வாலும் அதை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு தவறிவிட்டது. நூல் விலை எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதை குறைப்பதற்குள்ள நடவடிக்கை எடுத்து இந்த தொழில்கள் வீழ்ச்சி அடையாமல் சரிவடையாமல் பார்த்துக் கொண்டது. அதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் ஒரு நிலையான வருமானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தொழிலாளருக்கு பிரச்சனை இல்லை, உரிமையாளருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சியில் பார்க்கப்பட்டது. அதே போல ஜவுளி பூங்கா இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பற்றது. அதையெல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வர இதுவரைக்கும் முயற்சி எடுக்கவில்லை. இன்னைக்கு விலைவாசி உயர்வு இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க, திமுக ஆட்சியிலையும் பாருங்க. இன்னைக்கு ஒரு 6 மாதத்துல 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஏறி போச்சு இந்த 6 மாசத்துல. சக்கரை விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு. இதனால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலையே போடாத ஒரே முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகம் ஆண்டுகிட்டு இருக்கிற வரை இப்படித்தான் நம்ம கஷ்டப்பட வேண்டும். விடிய காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்க முடியும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா 2 பேரும் இந்த கட்சியை துவக்கினார்கள், கட்டி காத்தார்கள் அம்மா. இருவரும் தலைவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஆட்சியை 10 ஆண்டு காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியது. விலைவாசி உயராமல் பார்த்துக் கொண்டோம். எந்த பொருள் விலைவாசி உயர்ந்தாலும் அதற்கென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஒரு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, உதாரணத்துக்கு புளி விலை தமிழ்நாட்டில் உயர்ந்தா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவா இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் விலைக்கு வாங்கி நம்முடைய மாநிலத்துக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த புளியை விற்பனை செய்து இந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. எல்லா பொருளும் அப்படித்தான். எந்த பொருள் உயர்ந்தாலும் உடனடியாக எந்த மாநிலத்தில் அந்த பொருள் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழகத்திலே நம்முடைய மக்களுக்கு குறைந்த விலையிலே கொடுத்து இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதோட கொரோனா காலம் ஒரு சோதனையான காலம். ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது, எல்லாம் மாஸ்க் போட்டு. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நோய் வந்துன்னா அது கொரோனா நோய் கொண்டுதான். அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசு திறமையான முறையிலே இந்த நோய் கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கியது. விலை மதிக்க முடியாத உயிரில் நாம் காப்பாற்றினோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. அப்போ கொரோனா 2வது கட்டம் பரவல் சரியான முறையிலே நோய் தடுப்பிலே கவனம் செலுத்தாத காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத பல உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த நோய் எப்படி இருக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது, அதை எப்படி குணப்படுத்துவதும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி கவனம் செலுத்தி இன்றைக்கு அந்த நோய் எப்படி வரும், அந்த நோயுடைய அறிகுறி என்ன, அதை எப்படி தடுத்து நிறுத்தி அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மருத்துவர் குழு சரியாக ஆராய்ந்து உரிய முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினாலே இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இன்றைக்கு தமிழ்நாடு மக்களை காத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலகட்டத்தில் 11 மாதம் வேலை வாய்ப்பு கிடையாது, மக்கள் துன்பப்பட்டு உள்ளார்கள் என்று எண்ணி அதிமுக அரசாங்கம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், காய்கறிகள் ஆங்காங்கே மலிவு விலையில கொடுத்தோம். இதனால 11 மாத காலம் விலைவாசி உயராம பார்த்து கொண்டோம், மக்கள் சிரமப்படாம இருந்தாங்க. இந்தியாவிலேயே இன்னைக்கு முதியோர்கள் வசிக்கின்ற இடத்திலே
மாற்றுத்திறனாளிகள் வசிக்கின்ற இடத்தில், கர்ப்பிணி தாய்மார்கள் வசிக்கின்ற இடத்தில் நேரடியாக அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக நல கூடகத்தின் மூலமாக சுட சுட உணவு தயாரித்து 3 வேளையும் அந்த மக்களுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். 11 மாத காலம் கொடுத்தோம். அது சத்தான உணவு கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலும் நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி சத்தான உணவு கொடுத்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்படி மக்கள்லாம் எப்பொழுது பாதிக்கப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன? கடுமையான வேலை வாய்ப்பு குறைவு, மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம். அதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2015 அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்துல தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க. அப்பொழுது அறிவிச்சவர் தங்கமணி தொழில்துறை மந்திரியா இருந்தார். 2,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் தான் இப்போ பணி நடந்துகிட்டு இருக்குது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நாங்க சென்னையில் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கு 304 தொழில்கள் தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டங்கள் தான் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றன. இதனால் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். புதிய புதிய தொழிற்சிகள் வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் அத்தனையும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலை அண்டை மாநிலத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கவனம் செலுத்தவில்லை இந்த அரசாங்கத்தில். அண்மையில் திரு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு போனார். தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனாங்க. ஆனா அங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க யாருமே தொழில் செய்ய முன் வரல. தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறை சேர்ந்த ஒரு தொழில் முதலீட்டு அழைத்து ஸ்பெயின்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார். திரு சபரீஷ் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் 2 ஆண்டு காலத்திலே 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்காங்க என்று எல்லா ஆடியோ கேஸ்டிலும் மக்கள் பார்த்தாங்க, கேட்டாங்க. அந்த பணத்தை தான் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று முதலீடு ஈர்க்கல்ல, முதலீடு செய்ய போயிருக்கார் என்று மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் வாய் திறந்து அதற்கு பதில் சொல்லல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் அரசு, மக்களுக்காக ஏராளமான நன்மைகளை செய்த அரசு என்பதை நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தோம். தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது கொண்டு வந்தார்கள். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் 25,50 கொடுத்தாங்க. தாலிக்கு தங்க 1/2 பவுன் 1 பவுன் சொன்னாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக 1 பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். இன்னைக்கு 53,000 ரூபாய். இன்னைக்கு காலை செய்தித்தாளில் பார்க்கும்போது 1 பவுன் 53,000 ரூபாய். பல லட்சம் பேருக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் மூலம் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் தடுத்து நிறுத்திவிட்டீர்கள். ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற விடியா திமுக அரசாங்கம். அதோட மகளிருக்கு 2 சக்கர வாகனம் அம்மா இருக்கின்ற பொழுது 2016 தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். முதலமைச்சர் ஆன உடனே அம்மா 2 சக்கர வாகனம் 25,000 ரூபாய் ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய வாக்குறுதியை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு 2 சக்கர வாகனம் வாங்கவும் 25,000 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய பெண்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், முடிந்த பிறகு வீடுகள் போகணும். அதற்காக அம்மா 2 சக்கர வாகனம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு
இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்வு செஞ்சு அங்க 2000 அம்மா மினி கிளினிக்கை திறந்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பணி நடந்துட்டு இருந்தது. எல்லா ஏழைகளும் அங்கங்க இருக்கின்ற அம்மா இன்னைக்கு மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதை கூட பொறுத்து கொள்ள முடியாம அரசியல் கால் பழிச்சோடு அதையும் மூடிய அரசாங்கம் தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்து கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. அவருடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களை உருவாக்க வேண்டும். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இன்றைய நிலைக்கு தேவை. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களால் லேப்டாப் வாங்கி படிக்க இயலாது. ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், மடிக்கணி ஒரு மடிக்கணி 12,000 ரூபாய். வசதி படித்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 12,000 ரூபாய் போட்டு மடிக்கணி வாங்கி அவர்கள் உயர்கல்விக்கு போகிற சூழ்நிலையை பார்த்தாங்க. அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட திட்டம் இந்த மடிக்கணி திட்டம். ஆகவே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களும் திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தின் சார்பாகவே 52,30,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்த அழகு பார்த்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். நாட்டில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆக பணக்கார வீட்டு குழந்தைகள் என்ன கல்வி கிடைக்கிறதோ அதே கல்வி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு கிடைப்பதற்காக வழிவகை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதற்காக 7,300 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அறிவுபூர்வமான திறமையான மாணவர்களை உருவாக்கி இருந்த நிலையில இந்த திட்டத்தையும் ரத்து செய்து சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். எது நல்லது என்று நாம் செய்தோமோ, எது மக்களுக்கு நன்மை கிடைத்ததோ அதையெல்லாம் ரத்து செய்தது இந்த விடியா திமுக ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதோட எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் திமுக அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது. அப்பொழுது இதே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் அறிவிக்கிறாங்க. அப்பொழுதுதான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலும் பொய் பிரச்சாரம். அதிமுக ஆட்சியில் தான் நீட் தேர்வு நிறைவேற்றப்பட்டது. கொண்டு வந்தது அவர்கள், எதிர்த்தது அதிமுக. ஆனால் நீதிமன்றத்திலே சரியான நமக்கு தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நீட் தேர்வை எதிர்ப்பதிலே நாம் குறிக்கோளாக இருக்கின்றோம். ஆனால் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். ஆனால் மக்களிடத்திலே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அதோடு 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சராக வீட்டிருந்த பொழுது நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் வேறு 9 பேர் தான் இந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கு தேர்வானாங்க நீட் தேர்வுல. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுடைய கனவு நனவாங்க என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு நான் சிந்தித்தேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தர வேண்டும். மருத்துவ கல்வி படிக்க, பல் மருத்துவ கல்வி படிக்க சட்ட வல்லுநர்களை அழைத்தேன். மூத்த IAS அதிகாரி அழைத்து இதற்கு தீர்வு காண்பதற்கு நல்ல ஆலோசனை வழங்க என்று சொன்னேன். அவர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலமாக ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் 7.5% உள் இடஒதுக்கீடு. 7.5 உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே 2160 பேர் இன்றைக்கு MBBS பல் டாக்டரா படிக்கிறார். 2160 பேர் ஏழை மாணவர்கள். இன்றைக்கு விவசாய தொழிலாளி, நெசவு தொழிலாளி, சலவை தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படி பல தொழிலாளியுடைய குழந்தைகள் இன்றைக்கு MBBS டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அந்த கல்வி கட்டணம் கட்ட வேணும். மருத்துவ கல்வி கட்டணம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிக்கு பணம் கிடையாது. அதையும் அதிமுக அரசாங்கம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த
அரசாங்கமே முழு செலவு ஏத்துக்கும். ₹1 செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டில இன்னைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவ கல்வி. இதுதான் திரு ஸ்டாலின் அதிமுக சாதனை. 10 ஆண்டு காலத்துல அதிமுக ஆட்சி இருண்டாட்சின்னு சொல்றீங்க. இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஆட்சி. தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை தமிழகத்தில் பார்க்கிறோம். கட்டுப்படுத்த முடியல ஸ்டாலினால. ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை மாநிலமாக உருவாகிவிட்டது. பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வாயிலாக வெளியிட்ட ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி சொன்ன. ஆனா இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த விடியா திமுக அரசு. அதற்கு மாறாக இன்றைக்கு திமுக கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளே, இன்றைக்கு திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி, இன்றைக்கு அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர், அவர் இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டதாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து விசாரணையில் இருக்கிறாங்க. அவருக்காரு யாரோட இருக்கிறார் பாருங்க. யாரோட இருக்காங்க? யாரோட இருக்காரு? யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார்? ஆக இந்த கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை இந்த போட்டோல யாருக்காரு பாருங்க. யாருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடையும் அவர் ஒரு பரிசு பெறார், அவரோடையும் போட்டோ எடுத்திருக்கார். இப்படி இந்த ஆட்சியாளரோட இன்றைக்கு நெருக்கமா இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல். ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது. அது மட்டுமல்ல, இங்க கூட எனக்கு கிடைச்ச தகவல், இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தோம், இன்றைக்கு இந்த பகுதியில் ஒரு கள்ளச்சாராய விற்பனை பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராய விற்பனை ஒரு திமுக நிர்வாகி, இன்னைக்கு பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, அவர்கள் கவுன்சிலர் இருக்கிறாங்க, மேனகான ஒரு கவுன்சிலர், அவருடைய கணவர் கார்த்திக், அவருக்கு சொந்தமான குடோனில் தான் இந்த ஸ்பிரிட் மூலம் மதுபானம் தயாரிக்கிறாங்க. கள்ள மதுபானம் தயாரித்து இன்றைக்கு அங்கங்க இருக்கின்ற பார்ல விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த குடோனில் யாருது? இவருடையது. ஒரே நாள்ல இப்படிப்பட்ட இந்த தொழில் செய்ய முடியாது, கள்ள மதுபானம் தயாரிக்க முடியாது. இன்றைக்கு பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இங்கே நடவடிக்கை என்று சந்தேகம் அளிக்கின்றது. இங்க இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கள்ள மதுபானம் தயாரித்து ஸ்பிரிட், இந்த எரிசாராயத்தை கொண்டு வந்து தண்ணியில கலக்கி அது கலர் கட்டி அந்த பாட்டில போட்டு விற்பனை செய்வதாக இங்க இருக்கிற செய்தி நமக்கு தெரியுது. இதை விழுப்புரத்திலையும் செங்கல்பட்டுலையும் விற்பனை இருக்குதா சொல்றாங்க. இதுல ஈடுபட்டிருக்கீங்க தான் அங்கேயும் விற்பனை செய்வதாக சொல்றாங்க. அண்மையில் செங்கல்பட்டுல பல பேர் இந்த போலி மதுபானத்தை குடித்து இறந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தான் வேற எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சல் இருந்தா 10 லட்சம் கொடுப்பாங்க, கள்ளச்சாராயம் பறி இருந்தா 10 லட்சம் கொடுப்பாங்க, அடிபட்டு இருந்தவனு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தா கொடுப்பாங்க. ஏன்னா பல பேர் திமுக கட்சி சேர்ந்தவங்க தானே கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க, போலி மதுபானம் தயாரிக்கிறாங்க. தொழில் சிறக்கா இருக்கணும்ல, தொழில் சிறப்பா இருக்கணும்ல. அதனாலதான் இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு நிதியை தாராளமா அரசு நிதியை வாரி வழங்குறாங்க. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. இதனுடைய மதிப்பு, பிடிக்கப்பட்ட மதிப்புடைய எரிசாரத்துடைய மதிப்பு 5 கோடிங்கிறாங்க.
இப்பொழுது இன்றைக்கு பிடிக்கப்பட்ட எரிசாலத்தின் மதிப்பு 5 கோடி. இதுல 2 வருஷமா உள்ளூர்லயும் வெளியூர்லயும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு போதைப் பொருள் எங்க அதிகமா இருக்குதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாநிலம் அப்படியே படுபாதாளத்துக்கு போயிடும் வளர்ச்சியில. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தே தீர வேண்டும் உங்களால். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு, அதிமுக ஆட்சி இருண்டு ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்ற சில விவரங்களை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடி திட்டம் 250 கோடி அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரும். திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டம் 84 கோடி இந்த நகரத்துக்கு. அதோட இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும், உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக இந்த நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கொண்டாந்த அதிமுக ஆட்சியில் நாமக்கல் நகரத்தில் மருத்துவக் கல்லூரியுடன் மருத்துவமனை கொண்டு வந்து உயர்தர சிகிச்சை இந்த மாவட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அளிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். சட்டக்கல்லூரியும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கணும். அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய சாலை, தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோட்டை மையமாக வைத்து அனைத்து இடங்களிலும் சாலை விரிவாக்கம் செஞ்ச அரசாங்கம் அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்களா, திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூர் விரிவாக்கம், திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு சாலை விரிவாக்கம், எங்க பாலம் அங்க. அதே போல காவிரி ஆற்றிலே பாலம், பள்ளிப்பாளையத்துக்கும் ஈரோட்டுக்கும். இப்பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி வரை, சங்ககிரி ஓமலூர் வரை 4 வழிச்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணி. திருச்செங்கோடுக்கு புறவழிச்சாலை, நாமக்கலுக்கு புறவழிச்சாலை, எல்லாம் அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு திருச்செங்கோடு நாமக்கல் 4 வழிச்சாலை 250 கோடியில் கொடுத்திருக்கிறோம். திருச்செங்கோடு ராசிபுரம் மல்லிக்கரை வரை சாலை விரிவாக்கம், சிறப்பான சாலை கொடுத்திருக்கிறோம். நாமக்கல் டு முசிறி வரை 4 வழிச்சாலை. இவ்வளவு சாலையில் அதிமுக ஆட்சியில். நாமக்கல் டு மோகனூர், நாமக்கல் டு சேந்தமங்கலம், இப்படி பல இடத்துல சாலை விரிவாக்கம் செஞ்சு விபத்தில்லாத பயணம் மேற்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டிலே அதிக சாலை விரிவாக்கம் செய்த ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். பொதுப்பணித்துறையில இன்றைக்கு நம்முடைய பரமத்தி வேலூருக்கு கீழே நஞ்சை புகழூர்ல 400 கோடியில கதவண தண்ணி தேக்கப்படுது. ராஜவாய்க்கால் அந்த 2 பக்கம் காங்கிரீட் சாலை, காங்கிரீட்ல அந்த கரைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. 184 கோடி சீரமைச்சிருக்கு. மருத்துவ சேந்தமங்கலம் குமாரபாளையத்தில் புதிய கலைக்கல்லூரி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மோகனூர்ல கூட்டுறவு பாலிடெக்னிக், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திலிருந்து பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை சங்கத்தை பிரிச்சு இன்றைக்கு தனி ஆவின் ஒன்றியத்தை உருவாக்கி தந்திருக்கோம். அதே போல பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிறோம், புதிய தாலுக்கா அலுவலகம். குமராபாளையம் கொல்லுமலை மற்றும் மோகனூர்ல புதிய தாலுக்கா அலுவலகம். நாமகிரிப்பட்ட வரைப்பட்ட பட்டவா, அல்லலால் இளைய நாயக்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்த அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க அதிமுக ஆட்சி கொண்டு வந்து. பரமத்தி வேலூர்ல வெற்றிலை ஆராய்ச்சி மையம் கிடப்புல போட்டிருக்காங்க. திருச்செங்கோட்டு குமராபாளையம் ஆனங்கூர் ரயில்வே கடவு கிடப்புல கிடக்குது. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகள். திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதிக்கு கூட்டுக்குடி திட்டம் 400 கோடியில அப்படியே கிடப்புல கிடக்குது. ராசிபுரம் புதிய கூட்டு திட்டம் 1000 கோடி, அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. அதோட சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு 100 வறண்ட ஏரிகள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 565 கோடி ஒதுக்கீடு செஞ்சு மகடஞ்சாவடி பகுதி, சங்ககிரி பகுதியில், சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 33 ஏரிகள் அந்த நீரேற்று மூலமாக நிரப்புகின்ற திட்டம் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் ஆதரவோடு மலர்கின்ற பொழுது 100 ஏரி திட்டத்தை நிறைவு செஞ்சு
அங்கே ஏரிகள், குளம், குட்டைகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர், விவசாயத்திற்கு தேவை நீரை அதிமுக ஆட்சி கொடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அதுபோல மக்களுடைய கோரிக்கை நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் தமிழ்மொழி அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் செல்கின்ற பொழுது நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் உழைக்கும். நீங்கள் வைத்த கோரிக்கை பறவை காய்ச்சல் ஆய்வகம் அமைக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க, ஏற்றுமதிக்கான தனி மண்டலம் வேணும்னு சொல்லிக்கிறீங்க, டீசல் விலை ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரும் சொல்லிக்கிறீங்க, லாரி தொழிலுக்கு ஆட்டோ நகர் அமைக்க வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகள் அதை அகற்ற வேண்டும், வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க, ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைக்க ஊக்குவிக்க, முட்டைகளை பாதுகாக்க குளிப்பான கிடங்கு, இதையெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆகவே உங்கள் மூலமாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிச்சவர் திரு எஸ். தமிழ்மணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்து, நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கண்டு முயற்சி கொண்டு மேற்கொள்வார். நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவார். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் தமிழ்மணி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல அருந்திதர் மக்கள், ஆதிராட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கான்கிரீட் வீடுகள் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். அருமையான கான்கிரீட் வீடுகள் இந்த நாமக்கல் மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் ஆதிராட மக்களுக்கும் அருந்திதர் மக்களுக்கும் இதற்கு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிரம்மாண்டமான கான்கிரீட் வீடுகள் அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.